எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் பரிகாரங்களும் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஆடி அமாவாசை இரவு இந்த எலுமிச்சை பரிகாரம் குடும்பத்தில் பண கஷ்டம் என்பதே இருக்காது, பணவரவு நன்றாக இருக்கும் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் என்றாலே தேவக்கனி, வெற்றிக்கனி, அமுதக்கனி. எப்போவுமே கனின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு குறி கேட்க போகும்போது பாருங்களேன், கனி கொண்டு வந்தியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு கனி கொடுங்க அப்படின்னு கேட்போம். நம்ம சாமிக்கிட்ட கோவிலுக்கு போனால் நீங்கள் சப்போஸ் அங்கே கோவிலில் அவங்க கொடுக்கலனா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் மடியில் வச்சு வாங்கிட்டு வாங்க. அதுக்காக இன்றைக்கி நான் உங்களை இப்போ செய்ய சொல்லலை. நம்ம வீட்டில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தையும் கூட நம்ம கடையில் வாங்கி கூட நாளைக்கு வாங்கி கூட இதை நீங்கள் செய்யலாம். சப்போஸ் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அம்மா கோயிலுக்கு போகிறீங்க, அம்மன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா இதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஆடி அமாவாசையாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. சரி, இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அது நிரம்ப உப்பை நிரப்பி வைக்கிறேன். அந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, என்கிட்ட கண்ணாடி பவுல் இல்லைம்மான்றவங்க ஒரு பேப்பர் எடுத்து ஒரு தட்டு வச்சு பேப்பர் மேலே, வெள்ளை பேப்பர் மேலே இந்த மாதிரி நல்ல கூம்பாக உப்பு நல்லா நிற்கிற மாதிரி ஒரு கூம்பாக உப்பை கொட்டிக்கோங்க. எப்போ செய்யணுமா இதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மாலை நேரத்தில் ஒரு 6 மணி 6:30 மணி போல் இந்த மாதிரி உப்பை நிரம்ப வச்சு, எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனைமா, பணத்துக்கு தாம்மா பிரச்சனை, அந்த பணம் இன்றைக்கி வந்துரும்னு நினைக்கிறேன், ஆனால் என் கைக்கு வந்து சேர மாட்டுது அப்படின்றவங்களுக்கு இதை செஞ்சு பாருங்களேன். சகல பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து போகும். எந்த ஒரு பணப்பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது. இப்போ நான் எலுமிச்சம்பழத்தை காமிக்கிறேன்னா, இந்த காம்பு பகுதியில் தான் இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம கட் பண்ணணும். இப்போது இது நீங்கள் நாம் இதை செய்யும் பொழுதே அங்காளம்மா துணை, இல்லை மாரியம்மன் துணை, இல்லை உங்கள் குலதெய்வம் துணை, எந்த தெய்வத்தை, ஏன்னா அமாவாசையில் எப்பயுமே குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி யாரை நினச்சி வேணாலும் இதை நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சும் இதை நீங்கள் செய்யலாம். அம்மனை நினச்சி என்ன வேணாலும் நினைங்க. என்ன உங்களுக்கு தோணுதோ மனசுக்கு, இதெல்லாம் எனக்கு வேணும், பணம் தான் கிடையாது, இதுதான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை செய்யுங்க. நீங்கள் இப்போ எலுமிச்சம்பழத்தை இதை மாதிரி வச்சிடுறோம். அந்த கல்லுப்பு மேலே இதை நம்ம வச்சுருவோம். 4ஆக வகுந்துக்கணும், வெட்டக்கூடாது, ரொம்ப 4ஆக வகுந்துட்டு இதை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படுக்கிறீங்களா, குடும்பத்தோடு படுக்கிற இடத்துல அந்த ரூமில் இதை வச்சுருங்க. சப்போஸ் சில பேர் கணவர்கள் கேட்பாங்க, ஏன் இதை மாதிரி பண்ணுற? இல்லைங்க, இது வீட்டில் ஒரே கண் திருஷ்டி மாதிரி, எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு யாராவது செய்வேன்னு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா கூட இதை மாதிரி நம்ம செய்ய நம்ம மேலே இருக்கிற அந்த கெட்ட சக்தி அனைத்தும் இது உறிஞ்சிக்கும். இந்த எலுமிச்சம்பழமும் இந்த கல்லுப்பும் நம்ம வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற எந்த கெட்ட நேர்மறை, இந்த எதிர்மறை ஆற்றல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுக்கு பண வரவை தடை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. நாளைக்கு மாலை வச்சுட்டு நாளைக்கு இரவு முழுவதும் உங்கள் ரூம்லேயே அது இருக்கட்டும். இந்த படுக்கிற அறையிலே காலையில் எழுந்து கைப்படாமல் ஒரு பேப்பரில் மடித்து, இந்த உப்பும் எலுமிச்சம்பழத்தையும் பேப்பரில் மடித்து உங்கள் வீட்டுக்கிட்ட வேப்ப மரம் இருந்ததுன்னா அந்த வேப்ப மரத்துக்கிட்ட புதைச்சிருங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். அப்படி என்னால் புதைக்க முடியாதுமா, எங்கள் வீட்டுக்கிட்ட வேப்ப மரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு உள்ளே ஜாடி செடி இருந்தால் அதில் புதைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல தூக்கி தூரம் போட்டுருங்க. இது கரைக்கணும், இந்த எலுமிச்சம்பழத்தை தொடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம அமாவாசை நீங்கள் செஞ்சு வைக்க உங்களுக்கு இருக்கிற அந்த தரித்திர நிலைமை, ஏழ்மை நிலைமை, பணத்துக்கு கஷ்டம், இதெல்லாம் இல்லாமல் போகும். நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.